நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட சமாதானத்தை தருகிற தேவாதி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்து சமாதானத்தை தருவாராக. ஏனென்றால் அனைவருடைய வாழ்க்கையில சமாதான குறைச்சலாய் காணப்படுகிறது. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நிம்மதியான நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தந்து அவருடைய குடும்பத்தை வழி நடத்துவாராக. இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனம் 15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கே காணாது இருப்பாய். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கான காரியங்கள், துன்பமான காரியங்கள் நடக்காதபடி அதன் நடுவிலே அவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இல்லாத நிமித்தமாய் அநேக துன்பமான காரியங்களும் துயரமான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி, தேவனே, நீர் என் நடுவில் இருப்பீரே, ஆனால் நிச்சயமாய் நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்தும் தப்பித்து கொள்ள எனக்கு முடியும். தயவா என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து என் கூட இரும் என்று சொல்லி நம்ம அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ தடவை குற்றங்களும் குறைவுகளும் பாவங்களும் மீறலும் செய்யும் பொழுதும் எல்லாவற்றையும் மன்னித்து நம் அனைவரையும் மீட்டெடுத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். மீட்டெடுத்த தேவன் இம்மட்டும் கைவிடாதபடி அவரே நமக்கு துணையாளராய் இருக்கிறார். துணையாளராய் இருக்கிற தேவாதி தேவன் நம் நடுவிலே இருப்பாரே, ஆனால் துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும். ஏனென்றால் அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லாத நிமித்தமாய் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நம் நடுவில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நிச்சயமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மாத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பாரே, ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பெரிய பெரியதான துன்பங்கள் வந்தாலும் அதன் நடுவில கர்த்தர் அந்த மகனை உயர்த்துவதற்கு அவரால் முடியும். ஏனென்றால் சர்வ வல்லமை படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், நாம் அனைவரையும் நேசிக்கிற தேவன், நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே பலியாக அர்ப்பணித்த தேவன், நமக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கிற ஒரு பரம தகப்பனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவராய் இருந்தும் தாழ்மையாய் இருக்கிற நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவரை நோக்கி, தேவனே, என்னுடைய நடுவில் தயவாய் இரும் என்று சொல்லி அவரை நாம் கூப்பிடுவோம். கூப்பிடும் பொழுது அவர் நம் நடுவில் வருகிறவராய் இருக்கிறார். நமக்கு சமீபமாய் இருக்கிறார், நமக்கு தூரமாய் அல்ல. நம்ம அவர் நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய சமீபமாய் வருகிறார். அவர் சமீபமாய் வந்து விடுவாரே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தீங்கான காரியத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் நடுவில் கர்த்தர் இருந்தாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் வருகிற நாட்களில் புதிய ஆண்டுக்குள் போகும்பொழுது தேவனை நோக்கி, தேவனே, புதிய ஆண்டிலே நீர் என் நடுவில் இருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றும் பொழுது இனி தீங்கை காணாது இருப்பாய் என்ற வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில தீங்கு வராதபடி கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து உங்களுடைய விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவரால் முடியும். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு சமயமாய் வருவார். ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆம் தகப்பனை, யாக்கோபின் தேவன் என்னாலும் எங்களுக்கு துணையாக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளை எங்களுடைய நடுவில் நீங்க இருந்தப்பா,
எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்கான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தந்து, ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, ஒரு மேன்மையை தந்து எங்கள் ஒருவரையும் நடத்த வேண்டுமா உம்முடைய கருத்து தருகிறோம். பலகீனங்கள் மாறட்டுமோப்பா, கண்ணீர்கள் மாறட்டுமோப்பா, சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஓடி போவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.